காலையில சாப்பிட்ட குழந்தை எங்கதான் போச்சுனே தெரியலையே, ஆளையே காணுமே. ஏ தக்காளி, ஏ ரசகுல்லா எங்க வாங்கடா? அம்மா என்னோட பேய பார்த்த மாதிரி கத்துது. அம்மா பேய பார்க்கனாலும் அப்படிதான்டா கத்தும். வாடா போய் பாப்போம். என்னம்மா பாப்பாவை காண்டா, காலைல சாப்பிடும் போது பார்த்தா, ரெண்டாவது ஆளையே காணாது, எங்கதான் போச்சுனே தெரியல. நீங்க பாத்தீங்களா? இல்லம்மா, நான் காலைல இருந்து இங்க தான் விளையாடுறேன், அது வெளியே வரலையா? அப்ப எங்க போச்சு? தெரியலையா? நான் பாப்பாவை காணன்ற ஒரு அசால்ட்டா தெரியலன்ற. தெரியலன்னா தெரியலதான். கரெக்டா சொன்ன தக்காளி, அப்ப நான் தெரியுது நான் சொல்லுவாங்க. பாப்பாவை காணன்ற பதட்டம் உங்க ரெண்டு பேருக்குமே கிடையாதே. நெக்லா பேசிக்கிறீங்க. மா, பாப்பா பத்தி நான் ஏன் பதத்தை பண்ண, நீ ஏன் பதத்தை பண்ண? பாப்பா சாதாரண ஆளே கிடையாது. பாப்பாக்கு இருக்க வாய்க்கு ஊரை 2 ஆக்கி 4 ஆக்கி வித்துட்டே வந்தோம். பாப்பாவை காண பதட்டமா சொன்னா நீங்க அவளுக்கு வாய் அதிகம், கை அதிகம், தைரியம் அதிகம் பேசிக்கிறீங்க. வாங்க ஆளுக்கு ஒரு மொழிக்கு போய் தேடுவான். நித்யா, உனக்கு பேர் எங்க போறீங்க அவ்வளவு பதஷ்டமா? குழந்தைய காணும் பாட்டி. குழந்தைய காணுமா? என்னம்மா சொல்ற? காலையில 8 மணிக்கே பார்த்த மாட்டி, அதான் லாஸ்ட். ரெண்டாவது குழந்தைய நான் பார்க்கவே இல்லை. மணி 1 ஆகுது, எங்கதான் போச்சுன்னே தெரியல. அதான் தேடின்னு போறோம். ஐயோ அம்மா, யாருக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றோம் பாரு. இந்த கிளவி தெரிஞ்ச அந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரிடா. ஆமாண்டா, அது ஊரூடா போய் சொல்லுமே. அதுவும் கதை கதையா சொல்லுடா. குழந்தைய காணாத போன விஷயம் உனக்கு எனக்கு தெரிஞ்சா கண்டுபிடிக்க முடியாது. அது ஊருக்கே தெரியணும், அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். பாட்டி சொல்றது கரெக்ட் தான்டா. ஆளுக்கு ஒரு மூலிக்கு தரேன் தான் பாப்பா கண்டுபிடிக்க முடியும். நீ ஒரு தெருவுக்கு போ, பாட்டி ஒரு தெருவுக்கு போட்டா நான் தனியா போறேன். வாங்க போ. ஐயா 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 நில்லுங்க. என்னம்மா சொல்லுமா? ஐயா சின்ன குழந்தைங்க ஐயா, ஒரு 5 வயசு இருக்கும். காலையில இருந்து காணும், எங்கதான் போச்சுன்னு தெரியல. எங்கன்னா பாத்தீங்களா? குழந்தைய காணுமா? என்னடா இது, இந்த ஊர்ல இந்த பேபியை மீறி இன்னொருத்த அந்த பேபி தூக்கி இருக்கிறான். அம்மா, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த குழந்தைய கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. நானும் உங்களா கூட சேர்ந்து தேடுறேன். வாங்கம்மா போலாம். பாட்டி இருங்க இருங்க, அப்படியே நில்லுங்க. நாமெல்லாம் கும்பலா போய் தேடினோம்னா குழந்தைய கண்டே பிடிக்க முடியாது. ஆளுக்கு ஒரு தெரு. இந்த ஊர்லயே என்ன எத்தனை தெரு இருக்குது? மிஞ்சி போனால் ஒரு 10 தெரு இருக்கும். அந்த 10 தெருவில் நம்ம 5 பேர் இருக்கிறோம். 5 பேர் தேடினோம்னா குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போகலாம். நான் வெயில் காலையில் ஏந்திக்கிறதுலேருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் சுருக்குன்னு அடிக்குதா. இதுக்கெல்லாம் தூக்கம் கேட்க வராதா? மனுஷனை இந்தமாரி கொடுமை பார்த்துதா? எதனா மயக்கைய வந்து தொலைக்குதா? அதுவும் வரமாட்டேன். என்ன பழமீன வரான்? குழந்தை பத்தி அவனுக்கு கேட்போம். நான் உலகண்டா இது. பழமீன் வர வெயில பார்த்து பைத்தியக்கார மாதிரியே பாடுறா. சின்ன வயசு இந்த வெயில் அடிக்கிறதுக்கு நம்மளாலே தாங்க முடியல. இது நான் சில மாரி நடந்து வருது. இந்த மாதிரி துண்டு விட்டு உட்காந்து இல்லை. இது வயிறு மாஞ்ச கட்டுறா, எல்லாத்தையும் தாங்கும். தாங்க அந்த பாறாங்களை தூக்கி தலைமலை வச்சா தாங்கம்மா. உங்கள்கிட்ட நின்று பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். முக்கியமான வேலையா? அப்படி நம்ம முக்கியமான வேலை இந்த மேடமுக்கு? கேள்வி இங்க வா, நான் ஒன்று மொத்தம் சொல்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லாத. அப்படி என்ன விஷயமா இருக்கும்? யாருக்கிட்டையும் சொல்லாத ரகசிய விஷயம். எதுவும் கேட்டுதான் பார்ப்போம். சொல்லு பாட்டியே. நித்யா இல்லை நித்யா? ஆமா, சின்ன பொண்ணு. அந்த குழந்தை காணாத போச்சான்டா. காணாத போயிடுச்சா? நித்யா உஷாரான பொண்ணாச்சு. இந்த குழந்தைங்க பார்த்துக்கிற விஷயத்தெல்லாம் நல்லா பார்த்துக்குமா. எப்படி விட்டுச்சியா? அவங்க வீட்டுக்காரன் எதனா வாங்கியாந்து போட்டிருப்பான், துண்ணு தூங்கி பிடிச்சாதான் குழந்தை காணாத போயிடுச்சு. இப்படியா சொல்றா? இருக்கலாம். ஆமா, இப்போ வீடு கட்டாங்கோ, நல்லா துணிக்கிட்டு உடம்புலாம் தாட்டியாகுது. பாத்தியா? நித்யா பொண்ணை பார்க்கலான்னு தான் போகிறேன். நீ எங்கன்னா பார்த்தேன்னா சொல்லப்பா. சரி கேவிய, அந்த குழந்தைய நான் எங்கன்னா பார்த்தேன்னா சொல்கிறேன். என்ன நீ எங்கன்னா பார்த்தா கண்டுபிடிச்சி கொடுத்துரு. பாவம், அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படும். சரியா? எங்கே போயிருக்கு அந்த பொண்ணு? தெருவா தேட போனவங்களும் ஒருத்தரும் ஆளை காணுமே. ஏ தம்பி, இங்கப்பா. ஒரு சின்ன பொண்ணை காணும். ஏதாவது உன் எதிரில் எதனா சின்ன பொண்ணுங்க போனது பாத்தியா? இது பொண்ணு காணுன்றீங்க, குள்ளமா இருக்குமா இல்லை என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கோன்னு கேட்கலாம். உனக்கு எதுக்குடா? உன் ஃப்ரெண்டு தக்காளியோட தங்கச்சிடா. சரியான வாழ ஆச்சு தாத்தா, நானும் போய் தேடுறேன். ஏய், எங்கன்னா பார்த்தா சொல்றா. தொலைஞ்சு போனா நம்மளையும் அம்மா வாழ விட மாட்டேங்குது. தெரியாது, அவங்க ஒரு தம்பி இருக்கான், வா அவங்க கிட்ட போய் கேட்பான். தங்கச்சி எங்கேயாச்சும் பாத்தியாடா தம்பி? பாக்கலையே. நல்லா ஞாபகம் பத்தி பாருப்பா. கொஞ்சம் ஹைட்டா, கொஞ்சம் குள்ளமா, கொஞ்சம் குண்டா, கொஞ்சம் ஒல்லியா, கொஞ்சம் கருப்பா, கொஞ்சம் வெள்ளையா இருப்பாப்பா. அப்படி வச்சு நல்லா பேய் மாதிரி சுத்தின்னு இருப்பாப்பா. அப்படின்னா ஒரு உருவத்தை பார்க்கவே இல்லையே. இவன் பேய் அழிஞ்ச மாதிரி போறான். தம்பி நில்லுப்பா. நாக்கா நான் ஒரு குட்டி பாப்பா எங்கன்னா வழியில பாத்தியாப்பா? இல்லக்கா, நான் பார்க்கல. டியூஷன் லேட் ஆகுது.
என்னோட தம்பி பார்க்கலையா? ஐயோ என் பொண்ணு எங்க தான் போச்சுனே தெரியலையே. அந்த ஆளுக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சு கொண்டு போட்டுருவானே. குழந்தை எங்க தான் போச்சுனே தெரியலையே. இந்த ஐயோ இவன் வேற வந்துட்டான். என்ன பதில் சொல்றதுனே தெரியலையே நமக்கு. ஏய் என்ன புதுசா பாக்குற? பயந்து பயந்து பாக்குறா? என்னாச்சு? ஒண்ணு கேட்கணும். சாய் பூட்டின்னா அக்கில வச்சு முடியும். கூட பூட்டு போயிருந்தா எப்படி நான் வந்து துணி மாத்துறது? வேலைக்கு போய் வந்த மனுஷன் குளிக்கல. ஐயோ இப்பயே இவ்வளோ கோவமா பேசுறான். இன்னும் குழந்தை காணாம போன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள கொன்றுவானே. இங்க அது ஒண்ணும் இல்ல. என்னடி சொல்ல வந்ததை முழுகுற? ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லன்னு என்ன விஷயம்? சொல்ல வந்ததை சொல்லல. உனக்கு செவுல அவளு தூக்கி என்ன நினைச்சுக்கிறான்? ஐயோ வேதல முறையதே ஒண்ணு சொல்லிட்டு வந்துட்டான். ஏங்க குழந்தைய காணுங்க. என்னது குழந்தைய காணுமா? இரு நான் போய் தேடின்னு வரேன். என்ன இவன் பைத்தியக்கார? நம்மளே திட்டுவான்னு பார்த்தா குழந்தை எப்ப தொலைஞ்சது ஏதா தொலைஞ்சது எதுவுமே கேட்காம குழந்தை தரேன்னு போறான். மென்டல். கடவுளே என் குழந்தை எங்க தான் போச்சுன்னே தெரியல. கடவுளே என் குழந்தை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க கடவுளே. ஐயோ எங்க தான் போனானே தெரியல. இவ எங்க போய் தொலைஞ்சா? மா பாப்பா கடைக்கு நாங்க போய் விளையாட்டுமா? என்னது விளையாட போய்க்கலாம்? நானே குழந்தைய காரணம் தேடிங்கிறேன். விளையாட போறேன்றீங்க? அங்க பாருமா சின்ன வெங்காயத்தை. உன்னை காண ஊர் ஃபுல்லா தேடிட்டு வரேன். இங்க படுத்துனுக்குற. தூக்கத்துல இப்படிதான் தூங்குவியா? தலைக்கணியா?